ஜும்மா தொழுது முடிச்சுட்டா போய் வியாபாரம் செய்யுங்கிறான். ஃபைதா குதியத்தி ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், ஜும்மா முடிஞ்சா போய் பூமியில பரவுங்க. வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. இந்த ஆயத்தினால பல முன்னோர்கள் ஜும்மா தொழுத பிறகு ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க. பள்ளி வாசல்ல நின்றுவாங்க, வெளியே போயிடுவாங்க. வெளியே போய் நின்று கொண்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ கடமையாக்கன ஜும்மாவும் முடிச்சிட்டேன், நீ சொன்னது போல பூமியில பரவிச்சல் என்று சொன்னாய், இதோ நான் நிற்கிறேன், நீ சொன்னதற்காக இந்த வியாபாரத்தை செய்கிறேன், என்னுடைய வியாபாரத்தில் பறக்க செய். அப்போ வியாபாரம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல திக்ரோடு இணைச்சு சொல்றான், வியாபாரத்தை அல்லாஹ் ஜிஹாதோடு இணைத்து சொல்கிறான். அந்த மாதிரி வியாபாரம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் அருள் நிறைந்தது. ஒருத்தன் வியாபாரம் செய்யாமல் இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் சில கட்டுப்பாடுகளை மார்க்கம் விதிக்குது. இப்போ வியாபாரம் நடக்கிற இடங்கள் இருக்குது, சந்தைகள், கடை வீதிகள். இந்த இடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது ஷைத்தான்கள் கூடுகிற இடம், பாவம் நடக்கிற இடம்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆன்ல அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான்னு சொல்லி குர்ஆன்ல இருக்குது. வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கும்போது அந்த ஹலாலான வியாபாரம் நடக்கிற இடம் பாவம் நடக்கிற இடம், ஷைத்தான் வருகிற இடம்னு சொல்றீங்களே, அது எப்படி? சஹாபாக்களுடைய அறிவாற்றலை பாருங்க. கேட்குறாங்க, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், கடை வீதியில் வியாபாரம் தானே நடக்குது, அல்லாஹ் ஹலாலாக்குனா தானே நடக்குது, அங்கே ஷைத்தான் வர்றான், அங்கே பாவம் வருதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி? விளக்கம் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மைதான், வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், அது 100க்கு 100 உண்மை. ஆனால் வியாபாரம் நடக்கிற இடத்துல மக்கள் பொய் சொல்லுவாங்க. வியாபாரம் நடக்கிற இடத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்க? சத்தியம் பண்ணுவாங்க. வியாபாரம் நடக்கிற இடத்துல வாக்கு மீறல் நடக்கும் இல்லையா? ஒரு பொருளை தரண்டு பாரு, தரமாட்டாரு இல்லையா? பொய் சொல்லுவாரு, சத்தியம் பண்ணுவார். இந்த மாதிரி பாவங்களால வியாபாரம் நடக்கிற இடங்களில் பாவமும் ஷைத்தானும் வந்து விடுகிறது. அதனால 2 காரியம் சொன்னாங்க. கடை வீதிகளுக்கு போனா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத், இதை ஓதிக்கொள்ளுங்க, 10 லட்சம் நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. 2வது, வியாபாரம் செய்கிற இடங்களுக்கு போனா சதக்கா செய்யுங்க, ஏன்னா அங்க நடக்கிற பாவத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி வியாபாரம் நம்முடைய மார்க்கத்தில் அது குறித்த ஒரு தனி பார்வை, ஒரு தனி கட்டுப்பாடு இருக்குது. வியாபாரத்தை மார்க்கம் ரொம்பவே ஊக்குவிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதில் மார்க்கம் சில குணங்களையும் சொல்லுது. ரொம்ப வாங்குறவர் விற்பவர் ரொம்ப கராராகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருந்தன்மையாக இருக்கணும் இல்லையா? ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. நாம் சொல்லி இருக்கிறோம், இமாம் அபூ ஹனீஃபாட்ட ஒரு பெண்மணி ஒரு பட்டு துணி, அந்த அம்மாட்ட இருக்கிற துணியை விற்க வந்தாங்க. இப்போ பழைய பொருள்களை விற்க வர்றாங்க, நகைக்கடைகளுக்கு நகையை விற்கிறதுக்கு வர்றாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு சரியான விலை தெரியாது, வந்தவனுக்கு தெரியலைங்கிறதுக்காக குறைஞ்ச மதிப்பு போட்டு பணத்தை கொடுக்கக்கூடாது. இமாமிடத்தில் வந்த பெண்மணி அதே போல தான், அந்த பெண்ணுக்கு அந்த பட்டு துணியினுடைய மதிப்பு தெரியல. அந்த அம்மா இதை ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்துக்கங்க, 100 திரகம், 100 திரகத்துக்கு எடுத்துக்கங்க. இமாம் அப்படியே புரட்டி பார்த்தாங்க, இல்லம்மா இது 100 திரகம் இல்லை, இது அதை விட அதிகம், அதை விட அதிகம்னு சொல்லி, இது ஒரு 300 400 500 திரகத்துக்கு போகும். அந்தம்மா என்ன கேலி பண்ணுறீங்களா இமாம் அவர்களே? இல்லைம்மா நான் கேலி செய்யலை, உனக்கு இந்த பொருளுடைய மதிப்பு தெரியல, இந்த கடை வீதியில் இருக்கிற இந்த பொருளுக்கு மதிப்பீடு செய்யக்கூடியவங்களை கூப்பிடுன்னாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. இந்த பட்டு துணிக்கு என்னங்க விலை இருக்கும்? அவங்க சொன்னாங்க 500 திரகம். பத்தியாம நீ 500 திரகத்தை 100 திரகத்துக்கு விற்கிற. அந்த அம்மா கையில் 500 திரகத்தை கொடுத்தான். இதான் இந்த மார்க்கம் ஒழுக்கத்தை. ஏதோ தெரியாத ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை ஏமாற்றக்கூடாது என்பது மார்க்கம் கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிய வியாபாரத்தில் அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கிறது. முழு சட்டங்களையும் சொல்ல முடியாது. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கத்தில் உங்கள்கிட்ட இல்லாத பொருளை விற்கக்கூடாது, இல்லாத பொருளை விற்கக்கூடாது. உங்கள் கைக்கு இன்னும் வரல, கைக்கு வராத பொருளை விற்கக்கூடாது. இந்த 2 அடிப்படையும் தெரிந்து கொண்டால் இன்றைக்கு ஆன்லைனில் நடக்கிற பல வகையான வர்த்தகங்கள் நம்ம யாரும் அதை பற்றி கேட்கறதுலாம் இல்லை. அவர் இஷ்டப்படி செய்கிறாங்களே தவிர, நான் சொன்னேன் இல்லையா, பல பேருக்கு முஃப்தி கூகுள் தான் முஃப்தி, அதிலே ஃபத்வா கேட்டுக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்னிடம் ஒரு வாடிக்கையாளர் வருகிறார், ஒரு பொருளை என்கிட்ட கேட்குறார், அந்த பொருள் என்கிட்ட இல்லை, நான் வாங்கி தான் கொடுக்கணும், என்கிட்ட இல்லாத பொருளை நான் இப்போவே அவருக்கு வியாபாரம் செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, லா தபிஅ மா லைஸ இந்தக, உன்னிடம் இல்லாத பொருளை விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க.
ரெண்டாவது மார்க்கத்தில் அடிப்படை என்னன்னா, உங்க கைக்கு பொருள் வந்த பிறகுதான் விற்கணும். நீங்க பொருளுக்கு சொந்தக்காரர் ஆயிட்டீங்க, உங்க கைக்கு இன்னும் பொருள் வரல, உங்க கைக்கு பொருள் வரலன்னு சொன்னா அந்த பொருளையும் விற்கக்கூடாது. இப்போ முதல்ல சொல்லப்பட்டது என்ன, நீங்க இன்னும் உரிமையாளரே இல்லை, உடைமை இல்லாத பொருளை விற்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்க சொந்தக்காரர் தான், ஆனா உங்க கையில இன்னும் கைப்பற்றல, நீங்க கைப்பற்றுவதற்கு முன்னால விற்கக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய அடிப்படை. இப்போ பாருங்க, நிறைய பேர் ஆன்லைனில் வர்த்தகம் செய்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிராப் ஷிப்பிங்கை பற்றி நிறைய என்கிட்ட கேட்டாங்க. டிராப் ஷிப்பிங்கிறது என்ன? ஒருத்தர்கிட்ட எந்த விதமான பொருளும் அவர்கிட்ட இருக்காது. அதை நாம் தமிழில் சொன்னால் ஒரு ஆன்லைன் ஸ்டோர்னு சொல்லலாம், ஆன்லைன் கடைன்னு சொல்லலாம். பொருள் எதுவுமே இருக்காது, ஆனால் அவர் ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பாரு, என்னென்ன பொருள்லாம் தன்னிடம் இருப்பதாக கொடுத்துருப்பாரு. யாராவது வாடிக்கையாளர்கள் இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த பொருள் எனக்கு வேணும்னு கேட்டாருன்னா, இவர் ஒரு கடைக்கு கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணி அவருடைய அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுருவார். ஆனால் இவர்கிட்ட யார் பொருளை கேட்குறாங்களோ இவர் நேரடியாக அவருக்கு விற்கிறதாகத்தான் காட்டுறாரு. இந்த பொருள் அவர்கிட்ட கிடையாது, தன்னிடம் இல்லை. இல்லாத பொருளை என்ன செய்கிறாரு? விற்கிறார். இல்லாத பொருளை விற்கிறது கூடாது, மார்க்காத ஹராமுன்னு சொல்லுது. அப்போ அதை நீங்கள் அனுமதி அளிக்கப்பட்ட முறையில் செய்யணும்னா அதுக்கும் வழி இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே இந்த விஷயம் ஹராம் அப்படின்னு சொன்னால் இதை ஹலாலா செய்கிறதுனா எப்படி செய்கிறது? இல்லாத பொருளை நீங்கள் விற்கக்கூடாது, உங்கள் கைக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் விற்கக்கூடாது. அதை முறையாக செய்வதற்கான வழி என்ன, அதை மார்க்க நமக்கு சொல்லுது. அந்த முறையில் தான் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஏஜெண்டாக இருக்கலாம், ஒரு கம்பெனிக்கு ஒரு புரோக்கராக தரகராக இருக்கலாம். நீங்கள் விளம்பரம் கொடுக்கும்போது இந்த பொருள் எதுவும் எங்களுக்கு இல்லை, யாராவது வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன், நான் உங்களுக்கு விற்கலை, நானே நேரடியாக விற்றா இல்லாத பொருளை நான் விற்கிறேன், இல்லாத பொருளை விற்றா அது ஜாயிஸ் இல்லை, அது ஹராம். அது இப்படி மார்க்கத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது.